ஹாய் ஆல், இன்றைக்கி கோவில் ஸ்டைல் புளியோதரை பார்க்கலாமா? வறுத்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலி எடுத்து அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக வர அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயத்தூள், தாளிக்கிறது அத்தனையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே அதில் இந்த புளி கரைச்சலை எடுத்து விடணும். 1 ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பவுடரை அதில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் இந்த மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணால் புளி சாதம் தயார்.